இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடியற்புதராம் புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை பெற பாசியூர் பதியிலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்நேரம், இந்த மாலை நேரம் ஒரு அருமையான நேரம். எங்களுடைய புனிதருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நேரம். இது பிராக்குகளுக்கான நேரமோ பொழுதுபோக்குக்கான நேரமோ அல்ல. மாறாக பாசியூர் பதியிலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய என் புனிதருடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நேரம். அன்புக்குரியவர்களே, போர்த்துகலின் லிஸ்பன் நகரிலே ஒரு பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்து 33 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய 33வது வயதிலே பதுவை ஊரிலே, இத்தாலியினுடைய பதுவை ஊரிலே இறைவனோடு தன்னை சங்கமித்த இந்த நாளிலே அந்த புனிதர் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து இறை வார்த்தையில் வாஞ்சை உள்ளவராக, அன்னை மரியாள் மேலிலே அளவில்லா அன்பு கொண்டவராக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு அவர் தன்னை கொடுத்தாரோ, அதே போல அவருடைய பக்தர்களாகிய நாங்களும் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக, அன்னை மரியாள் மேலிலே அன்பு கொண்ட பக்தர்களாக, இறை வார்த்தையிலே நிலைத்து நிற்பவர்களாக வாழ அந்த புனிதர் எங்களை கேட்டு நிற்கின்றார். மீண்டும் ஒரு முறை அன்புக்குரியவர்களே, நாங்கள் பிராக்குகளை விடுத்து அமைதியான ஒரு சூழலிலே எங்களுக்கு நடுவிலே உலா வந்து எங்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தர இருக்கக்கூடிய அந்த புனிதருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் அந்த புனிதருக்கு விழா எடுக்கின்றோம். மிகப்பெரிய கொண்டாட்ட கலையோடு ஆடம்பரங்களோடு அந்த புனிதரை நாங்கள் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய புனிதர் ஆடம்பரத்தையோ கொண்டாட்டத்தையோ வெளிப்புற விழாக்களையோ அதிகம் அவர் விரும்பாமல் ஆழ்த்தியானத்தில் எளிமையில் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்த ஒரு புனிதராக இருப்பதை நாங்கள் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். வரலாறு சொல்லும், அவருடைய இறுதி காலத்திலே தான் இறப்பதற்கு முன்பு அவர் கொடுத்த ஒரு பிரசங்கம், பதுவை நகரிலே அவர் ஒரு மரத்தின் மேலே இருந்து போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கின்றார்கள். அதன் பின்பு, அந்த பிரசங்கத்துக்கு பின்பு அவரை தேடி அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நோக்கி வருகின்ற பொழுது அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று அவர்கள் அலைமோதி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புனிதர் தன்னுடைய தியான அறைக்குள் தனிமையாக செல்வதாகவும், அவருடைய சகோதர ஒரு துறவி வந்து, அந்தோனியாரே, உம்மை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும்பெள்ளமாக வந்திருக்கின்றார்கள், வெளியே வர முடியாதா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை பாருங்கள். வரலாறு சொல்லும், அவர் சொல்லுவாராம், நான் வெளியே வருகின்ற பொழுது அந்தோணி என்ற நாமம் முன்னிலை பெறும், நான் முதன்மைப்படுத்தப்படுவேன், எல்லோரும் என்னை நோக்கி தங்களுடைய பார்வையை
திருப்புவார்கள். எனவே நான் முன்னிலை பெறக்கூடாது, படைத்தவன் கடவுள் என்னூடாக அவர் மட்டுமே புகழ் பெற வேண்டும், முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், நான் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றேன், மக்களுக்காக மன்றாடுவேன் என்று கூறுவார்களாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான புனிதர் ஆழ்த்தியானத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பெற்று தருகின்ற பரிந்துரைக்கின்ற புனிதராக அந்த புனிதர் இருக்கின்றார். அந்த புனிதர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் அனைவரும் அமைதியாக செப உணர்வோடு இந்த நிமிடங்களை, நேரத்தை நாங்கள் அணுகுவோம். இப்பொழுது பாடப்படுகின்ற இந்த பாடலிலே பக்தி உணர்வோடு நாங்கள் அனைவரும் பங்கு பெறுவோம். எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம். மகிமையின் புனிதன் என்று வேண்டிடும் பேறு பெற்றீர் வரங்கள்
தச்சன் தவறியே வீழ்ந்த போது, சிந்தனை இழந்த தச்சன் தவறியே வீழ்ந்த போது, அந்தரத்தே நிறுத்தி ஆருயிர் காத்ததாரோ, அந்தரத்தே நிறுத்தி ஆருயிர் காத்ததாரோ, இந்த நிலையில் இங்கே இருந்திட உள்ளம் கொண்டீர். ஆசையோர் கதை உறைந்தவரே, வானுணரவு கூற வாழ்த்துடன் ஆசி பாட, வானுணரவு கூற வாழ்த்துடன் ஆசி பாட. ஆனாவித சிறப்பும் தேனார் மோட்சத்தில் உண்டு, ஆனாவித சிறப்பும் தேனார் மோட்சத்தில் உண்டு, ஏதோ இதை மறந்தீர் ஏறி கரைய வந்தீர், ஏதோ இதை மறந்தீர் ஏறி கரைய வந்தீர், ஏழை பங்காளன் அன்றோ எளியோர் கிறங்க வன்றோ, ஆசையோர் கதை உறைந்தவரே,
கடலலை நின் ஆலயராக பாடும் 1000 கதிர்ச்சுடர் நின் கீதத்தின் தாளத்தோடும் பாடும் கடலலையின் ஆலயராக பாடும் 1000 கதிர்ச்சுடரின் கீதத்தின் தாளத்தோடும் ஓடும் மரக்கலங்கள் ஓங்கும் முன்னூரை நாடும் ஓடும் மரக்கலங்கள் ஓங்கும் முன்னூரை நாடும் தேடும் அச்ச கூலங்கள் நின்னுரை கேட்கக்கூடும் தேடுமற்ற கோலங்கள் நீந்துரை கேட்கக்கூடும் நீடிய கரங்களிலே இயேசு நீ மலரையேந்தி நின்றீர். நீட்டிய கரம் குளிர நீ நலம் தர வேண்டுகின்றோ நீட்டிய கரங்களிலே நீட்டிய கரங்களிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருமையான நேரத்திலே நாங்கள் இந்த அற்புதமான பதியிலே ஒன்றாக கூடியிருக்கிறோம். முழந்தாட்படியில் இருக்கக்கூடியவர்கள் முழந்தாள் படியிட்டு தயவு செய்து பின்னுக்கு இருக்கிறவர்களுக்கு மறைக்காமல் முழந்தாள் படியிட்டு இந்த இறுதி சபத்திலே நாங்கள் பக்தி உணர்வோடு பங்கெடுக்கவிருக்கிறோம். இந்த பதியை விட்டு நாங்கள் செல்லுகிற இந்த நேரத்திலே புனித அந்தோனியாருடைய சிறப்பான வல்லமை மிக்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. எனவே சிறப்பான விதத்திலே நாங்களும் பக்தி உணர்வோடு இந்த சபத்திலே பங்கெடுப்போம். எனவே தயவு செய்து முழந்தாள் படியில் இருக்கக்கூடியவர்கள் முழந்தாள் படியிட்டு இறை வல்லமையை நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். 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 சர்வேஸ்வரா சுவாமி சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னி மரியாயே ஜேசுவின் தாயாரே எங்களுக்காக ஜேசுவை மன்ற வரத்தரே எங்களுக்காக ஜேசுவை மன்றாடும். கோடிய புதரே நாங்கள் எழுந்தருளி கோடி பக்தர்களின் உள்ளங்களில் குடிகொண்டு 1000 1000 புதுமைகளின் நாயகனாய் வீற்றிருக்கும் எம் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரே, எம்மை உற்று பாருமையா. இறைவனின் சித்தத்தையே சிரமே வழி சென்றவர் நீரல்லவோ.
களங்கமற்ற வாழ்வையும் பிரமாணிக்கம் வறுமையினாலும் குடும்ப பிளவுகளினாலும் வன்முறை தீமைகள் எங்கும் கனிவாய் மன்றாடும் ஐயா. எங்கள் எண்ணங்கள் உயர்ச்சி பெறவும், கல்வியும் கலையும் ஓங்கி மேன்மை பெறவும், செல்வம் செழிக்கவும், துன்பமும் துயரமும் ஓடி ஒளியவும், தொழில் துறைகள் சீராகி சிறப்படையவும், திருமண வாழ்வு இனிதே அமையவும், பிள்ளை பேறு அன்பாய் கிடைக்கவும், வேலை வாய்ப்புகள் மனதை நிறைக்கவும், இறை அழைத்தல்கள் பெருகவும், வெளிநாடுகளில் வாழும் எம் உறவுகளின் வாழ்வு வளம் பெறவும், கடன் தொல்லைகள் நீங்கவும், முதியோர் மன நிறைவு அடையவும், பில்லி சூனியம் முதலானவை கட்டவிழவும், எம் வாழ்வு வளமே அமைய இயேசுவிடம் வேண்டும் ஐயா. இறை வேண்டலுக்காய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் இந்த ஜூபிலி ஆண்டிலே நாமும் நம் குடும்பங்களும் செபத்தில் நிலைத்திருந்து ஒன்றாக கூடி வாழவும், தனிச்சபத்திலும் குழு சபத்திலும் நம்மை அர்ப்பணித்து கூட்டொருங்கியக்க திரு அவையாக எம் பங்கும் மறை மாவட்டமும் இலங்கை திரு அவையும் விளங்கச் செய்தருளும். ஈற்றில் எங்கள் அன்பான புனிதரே, திரு அவையின் பணியாளர்களை உமது அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்து அவர்கள் தமது அர்ப்பணத்தில் பிரமாணிக்கமாக வாழ வழிகாட்டியருளும். சமய வேற்றுமைகளை கடந்து உமது இன்ப சன்னிதானம் வந்துள்ள உமது பக்தர்கள் அனைவர் மேலும் உமது திருமுக ஆசியை பொழிந்து நாமும் நமது நிலமும் கடல் வளமும் நம் மக்களும் நலமே வாழவும், மன அமைதியோடு வாழ்ந்து உம் ஆதரவையும் புதுமைகளையும் நம் வாழ்வில் கண்டுணரவும் இறைமகன் இயேசுவிடம் எமக்காய் பரிந்து பேசியருளும். ஆமென்.